அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மனநோயாளி ஒருவர் பள்ளிக்கு வந்து தொந்தரவு கொடுப்பதனால அவரை பள்ளிக்கு வராமல் தடுக்கலாமா அப்படி என்று சொல்லி ஒரு சகோதரர் கேட்குறாரு. அதாவது பொதுவாக வளமையாக தொழுகைக்கு பழகின ஒருவர் என்ன செஞ்சிருவாருன்னு சொன்னால், பள்ளிக்கு எப்படி தொலை வரக்கூடிய அந்த வளமை இருக்கும், அந்த குடும்பம் தொலை வரக்கூடிய வளமை இருந்தால் அவருடைய மனநோயாளியான இருக்கக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க, அப்படி பள்ளிக்கு பழகுவாங்க. அவர் சாதாரணமாக பள்ளிக்கு வருவதனால டிஸ்டர்ப் இல்லை என்று சொன்னால் அதில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதனால் பிறருடைய தொழுகை தொடர்ந்து இடைஞ்சலாக இருக்கும் என்று சொன்னால் அவரை தடுப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. உதாரணமாக குழந்தைகளை நம்ம பள்ளிக்கு கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் குழந்தைகளால் பெரிய டிஸ்டர்புகள், மற்றவருடைய தொழுகை தொடர்ந்து பாழாகி கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளை கட்டுப்படுத்தவும் முடியலைன்னு சொன்னால் அவர்களை குறிப்பிட்ட அந்த உணர்வு வரக்கூடிய காலம் வரும் வரைக்கும் தடுக்கிறதுல மார்க்க ரீதியாக எந்த தடையும் இல்லை. அதே போல தான் இந்த மாதிரி அவர்களுக்கு தொழுகை அசலில் கடமை இல்லை, அவர்களுக்கு அதை தொழாது விட்டால் குற்றம் இல்லை என்று அவர்கள் அதாவது அந்த சிந்தனை இல்லாதவர்கள். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு குற்றம் இல்லை அப்படின்னு நேரத்தில் ருஃபி அல் மஜ்னூனை விட்டும் அந்த களம் என்னது ருஃபி அல் களம் என்ற சொல்லுவாங்க, சொல்கிறாங்க உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொல்கிற நேரத்தில் அவர்கள் தொழ வர வேண்டிய எந்த கடமையும் அவர்களுக்கு இல்லை. அவங்கள பெற்றோர்களோ அவங்களோட குடும்பத்தவர்களோ அழைத்து வர வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே அவர்களுடைய குடும்பத்தில் முதலாவது சொல்லலாம், இந்த இவர் அழைச்சிட்டு வராங்க அல்லது ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க, வராத வகையில் அவரை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவர் தனித்த ஒருவராக அப்படி இருப்பாராக இருந்தால் அவர் வராமல் தடுப்பதற்கான ஏற்பாடு செய்யலாம். ஏன்னா நாங்கள் கூட அதை அனுபவிக்கிறோம். சில பள்ளிகளில் இமாம் தொழுவிக்கிற நேரத்தில் பின்னால் இருந்து கண்டு அவரும் இமாம் போல் என்ன செய்வார், சத்தம் போட்டு மற்றவர்களை அந்த தொழுகையை கேட்க விடாத அளவுக்கான நிலைமைகள்லாம் நடக்கும். எனவே அப்படிப்பட்டவர்களை நம்மளால் முடிந்தால் தடுப்பதில் எந்த விதமான தடவில் அவருக்கு இடர் வராத மாதிரி அவர் ஒரு புத்தி சுவாதனமற்றவர் என்ற உணர்வோடு நம்ம அவரை நல்ல முறையில் அவரை கையாண்டு அவரை வராமல் ஆக்கிறதுல மார்க்க ரீதியாக எந்த தவறும் இல்லை.